முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுது கர்த்தர் நமக்கு அருளின ஆவியானவர் மூலமாக, அவர் அருளின வார்த்தைகளின் மூலமாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறிவிட்டோமா? கர்த்தருக்குள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்து விட்டோம்? மாறிவிட்டோம். அதை தான் இங்க வேதம் சொல்லுது. கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமா என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். நாம் ஒளியின் பிள்ளைகளா என்ன செய்து விட்டோம்? மாறிவிட்டோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யுங்க? நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்னது? முன்னே நீங்கள் அந்தகாரத்திலே பாவ இருளிலே வாழ்ந்தீர்கள், இனி அப்படி என்ன செய்யாதீங்க, வாழாதீங்க. இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யுங்க? நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை தான் அங்க ஏசாயா 60:1 சொல்லுகிறார். எழும்பி எனது பிரகாசி. எழும்பி பிரகாசி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்றாரு? எப்பா, இதுக்கு முன்னே நீ உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அக்கிரமமா இருந்துச்சு, நீ 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 பாவத்தின் வழியில தான் நடந்த. இப்போ நீ இப்பொழுது அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு விட்ட. நீ இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்க. ஆதலால் நீ என்ன பண்ணு? உன்னுடைய பழைய வாழ்க்கையின் நிலையை விட்டு இப்போ நீ என்ன பண்ணு? ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசி. நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிற, நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற. ஆதலால் நீ என்ன செய்ய? இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொண்டு உனக்குள் வாழுகிற இயேசுவை நீ என்ன பண்ணு? பிறருக்கு நீ உனக்குள் உலகத்தின் ஒளியாயிருக்கிற இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். இப்போ அவருடைய ஒளியை பிறருக்கு என்ன பண்ணு? பிரகாசிக்க செய். உன்னை சுற்றி இருக்கிற மக்கள், இருளிலே வாழுகிற மக்கள் உனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் வெளிச்சத்தை என்ன செய்யட்டும்? காணும்படியாக நீ என்ன பண்ணு? அவர்களுக்கு முன்பாக எழும்பி பிரகாசி என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த 2026 குறித்து பேசுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா.